அனைவருக்கும் வணக்கம். என்னை வழிநடத்தும் குருமார்க ஆசையோடு பிரபஞ்ச சக்தியாய் இருக்கும் ஞான வேங்கியமும் சமேத ஆதி பரமேஸ்வரரின் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது உற்சவமூர்த்தியின் சிறப்புகள். உற்சவர் என்பது இந்து கோவில்கள்ல உற்சவம் எனப்படும் விழா காலங்கள்ல கோவிலையோ அல்லது கோவிலுக்கு அருகில் உள்ள வீதிகளையோ வலம் வருவதற்காக தயாரிக்கப்பட்ட அந்தந்த கோவில்களின் இறைவன் இறைவியோட உலோக சிலையாகும்னு சொல்லப்படுறது. உற்சவர் மூலவருக்கு பிரதிநிதியாக விழாக்கள்ல கொண்டாடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காக்கின்ற இறைவன் இறைவியோட சிலைகளை தூக்கி நம்ம தோள்கள்ல சுமந்து வீதியில உலா வர்றதே தனி பேரானந்தம். விசேஷமான நாட்கள்ல தன்னை காண முடியாத பக்தர்களுக்காக இறைவனும் இறைவியும் தரித்த திருமேனி தான் இந்த உற்சவர் சிலை. மூலவரை போலவே உற்சவருக்கும் அபரிவிதமான சக்திகளும் ஆற்றலும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலையில. உற்சவர் சிலை எழுந்தருளிருக்கும் அம்பாலும் சிவனுக்கு சிறப்பான அபிஷேகம் அலங்காரங்கள் வழிபாடு செய்வதே மிகவும் விசேஷமான ஒன்று. தன்னை நோக்கி வரும் பக்தர்களுக்காக அன்னை வீதிகள்ல வலம் வந்து நாம் வேண்டும் வரங்களை அருள்வார். நம்முடைய ஞான வேங்கியமன் சமேத ஆதி பரமேஸ்வரர் திருக்கோவிலையும் அம்பாளுக்கென்று தனித்துவமான பிரத்யேகமான உற்சவர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. தேவலோக ராணி போல அன்னை மிளிரும் அழகை பாருங்க. அன்னை தாமரை மலர் போன்ற பீடத்துல நின்ற கோலத்துல காட்சி தராங்க. மேலும் அழகிய வேலைப்பாடுகளோட இந்த அம்பாள் சிலையின் உயரம் 39 அடி. இந்த சிலையின் எடை 86 கிலோ இருக்கு. அம்பாள் சிலை வடிக்கும் திருப்பணிக்கு ஆகும் செலவு 2,50,000 ரூபாய். கண் சிமிட்டாம அன்னையின் அழக ரசித்து கொண்டே இருக்கலாம். நவராத்திரியை 10 நாட்களும் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறும். அம்பாள் சிலை வடிக்கும் திருப்பணியில நம்முடைய கைங்கரியத்தையும் பணமாகவோ பொருளாகவோ அளித்து இறைவியின் திருவருளை பெறுவோம். நம்ம காக்கக்கூடிய இறைவன், நம்மளை வழிநடத்துகிற இறைவனோட திருமேனியை உருவாக்குற பணியில் நம்ம கைங்கரியம் இருக்கிறதுன்றது நாம் செய்த பல பிறவிகளின் புண்ணியமாக கருதப்படும். அனைவரும் இத்திருப்பணியில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. சிவா, திருச்சிற்றம்பலம்.